Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசு கொண்டு வருகிற தடைகளை இயேசுவே நாமத்திலே முறியடிக்க வேண்டும். எல்லா துதிகன மகிமை இயேசுவுக்கு உண்டாகட்டும். ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு 4ஆம் தேதி 4th March 2026 and Wednesday. Hallelujah. ஆண்டவர் கடைசி நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறாரு. அதாவது சிலுவைக்கு போறாரு. பஸ்காலாம் முடிச்சுட்டு தன்னுடைய அவரு இந்த ராத்திரியிலே அதான் அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு அவர் தெரியுது. எல்லாம் தெரியறதுனால அவர் உள்ளம் பதறி போய் அல்லது இந்த பாடுகளை நினைத்து ரொம்ப வேதனைப்படுகிறார். சீஷரோட பகிர்ந்து கொள்றாரு. ஆனா அவங்களுக்கு இது புரியல, விளங்கல. ஆனாலும் அவங்ககிட்ட சொல்றாரு. அதுதான் நீங்க பார்க்க போறோம். அது மார்க் 14:34, Mark 14:34. Then he said to them, my soul is exceedingly sorrowful even to death. Stay here and watch. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி பிறகு நாம் பார்ப்போம். இன்னைக்கு என்ன சொல்ல, விழித்திருங்க, என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டா இருக்கிறது. அப்படின்னா அவருக்கு மரணம் வரப்போகிறது. எப்படியாப்பட்ட மரணம் என்பது இயேசுவுக்கு தெளிவாக தெரியும். அதாவது சிலர் ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, கோடு போட்டா நான் ரோடு போடணுவாங்க. நீங்க ஒரு பிரச்சனையை சொன்னீங்களா, அந்த பிரச்சனையை வச்சு உங்க மனநிலையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த மனநிலையை அறிந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த சூழல் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எப்படி அவருக்கு தெரியுது இப்படிலாம் சொல்றாங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. அப்படி யூகிக்கவில்லை ஏசாமி. இப்படிலாம் நடக்கும்னு அவர் யூகிக்கவில்லை, யோசிக்கவும் இல்லை. இப்படி நடக்கும் என்று அவருக்கு தெரியும். He knows he's going to suffer and he's going to die. Many times he told the disciples. பலமுறை சொல்லி இருக்கிறாரு, மேசையா இப்படி கஷ்டப்பட்டு உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு. இது நடக்க போது இந்த இரவிலிருந்து ஆரம்பம் என்று அவருக்கு தெரியும். அதனால அவர் ஆயத்த நிலையில இருக்கிறாரு. சீசரிடம் சொல்றாரு, என்னுடைய ஆத்மா, என்னுடைய உள்ளம், என்னுடைய உணர்வு அந்த பாடுகள் வரப்போகிறது என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்கிறேன். அதனால கொஞ்சம் விழிச்சிருங்க, நான் போறேன், ஜெபம் பண்ண போறேன். ஐ நீட் ஸ்ட்ரெங்த், எனக்கு பலன் தேவை. இது கடவுளுடைய சித்தம், இது நான் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனா இது மோசமான, ரொம்ப பாடுகளிலே பயங்கரமான ஒரு பாடா இருக்குமே, இதை நான் தாங்கிறதுக்கு எனக்கு பலம் வேணும். The cross death is tortured, the way they tortured him, dear brothers and sisters. Passion for Christ என்கிற ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப தத்ரூபமா ஏசாமிக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வந்தது என்பதை காட்டுகிறார்கள். அதை பார்க்கும் போதே நடிக்கிறாங்க தான், உண்மை இல்லை. அது உண்மையா நினைச்சோம்னா பதறி போயிடும் உள்ளலாம். இப்படி ஒரு மனிதனே, அதை நினைத்துதான் ஏசாமி சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்குள்ள இருக்குது, அதனால இங்கே இருங்க, கொஞ்சம் விழித்திருங்க, நான் வந்துடுறேன். அருமையான பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்த நிலையில இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டுடைய வருகை, நம்முடைய மரணம், நம்முடைய முடிவு நமக்கு தெரியாது. ஆண்டுடைய வருகை தெரியாது. அதனாலதான் ஆண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தமா இருக்குன்னு சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே இந்த மண்ணில் பிறந்த உடனே நாம் ஆயத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Dear brother and sister, when you born in this world, you must get ready. That's why Jesus said, watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணு, காத்திருந்து ஜெபம் பண்ணு, கவனமாக இரு, ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து வாழ ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயம் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எல்லா துதிகன மகிமும் உண்டாகட்டும் அவருக்கு.
ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அவர் என்ன வைத்திருக்கிறார் என்று அவர் நிச்சயம் அதை தெரியப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய புதிய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்மை நோக்கி விசுவாசித்து உம்மை பற்றிக் கொள்ளுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, அவர்கள் வாழ்க்கையிலே நீ வைத்திருக்கிற சித்தத்தை அவர்கள் காணத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help them to see and find your will, Lord. உன்னை தேடுகிறவர்கள் நிச்சயம் கண்டடைவர். Those who seek you, they will find you. Thank you. நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரிய, கர்த்தர் உங்களுக்கென்று வழி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்க. Take care and God bless.